ஆதர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செரிப்ரல் பால்சி, அதாவது மூளை முடக்குவாத நோய். இந்த மூளை முடக்குவாத நோயினால 1000த்துல 4 குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. இது எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜரா 3 காசஸ் இருக்கு. அதாவது ப்ரீநேட்டல், பெரிநேட்டல் அண்ட் போஸ்ட்நேட்டல்னு சொல்லுவோம். ப்ரீநேட்டல் அப்படின்னா குழந்தை தாயோடைய வயித்துல இருக்கும்போதே அதனுடைய மூளை பாதிக்கப்படுது. அதாவது அம்மாக்கு ஃபீவர், இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அம்மாக்கு அனிமியா, இல்லைன்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் தைராய்டிசம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் போது குழந்தையுடைய மூளை வயிற்றிலே பாதிக்கப்படுது. அது இல்லாமல் அம்மா ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த மாதிரியான ஹேபிட்ஸில் ஈடுபடும் போதும் குழந்தைக்கு செரிப்ரல் பால்சி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா பெரிநேட்டல், அதாவது குழந்தை பிறக்கும் போது ஃபோர்சப்ஸ் டெலிவரின்னு சொல்லுவோம். ஆயுதம் போட்டு குழந்தை எடுக்கிறது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி ஃபோர்சப்ஸ் டெலிவரி, ப்ரீச் டெலிவரி, லோ பர்த் வெயிட், ப்ரீமெச்சூர் பேபிஸ், இந்த மாதிரியான காரணங்கள்னாலையும் குழந்தைக்கு செரிப்ரல் பால்சி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா போஸ்ட்நேட்டல், அதாவது குழந்தை பிறந்த அப்புறம். குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு பிரெயின் ஃபீவர், பிரெயின் ஆப்சஸ், ஹைபாக்சியா, இந்த மாதிரியான மெனிஞ்சைட்டிஸ், டியூபர்குலோசிஸ், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் குழந்தைக்கு வருது அப்படின்னும் போது குழந்தைக்கு இந்த செரிப்ரல் பால்சி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த செரிப்ரல் பால்சி மொத்தம் 4 டைப் இருக்கு. அதாவது குழந்தையுடைய மூளையில செரிப்ரல் கார்டெக்ஸ்ங்கிற பகுதி பாதிக்கப்படும் போது ஸ்பாஸ்டிக் செரிப்ரல் பால்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த செரிப்ரல் பால்சியால தான் குழந்தைகள் 70% குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அதாவது இந்த ஸ்பாஸ்டிக் சிபி வந்த குழந்தைங்களுக்கு மசில்ஸ் ரொம்ப டைட்டாகவும் ஸ்டிஃபாகவும் இருக்கும். குழந்தைங்க நடக்கிறதுக்கோ மற்ற மூமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அடுத்து மூளையில் பேசல் கேங்க்லியா அப்படிங்கிற பார்ட் அஃபெக்ட் ஆகும்போது வரக்கூடியது டிஸ்கைனெட்டிக் சிபின்னு சொல்லுவோம். இந்த சிபி வந்த குழந்தைங்களுக்கு கை காலில் ட்ரெமர், அதாவது நடுக்கம் இருக்கும். இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ், 2 கை 2 கால்லையும் அன்கண்ட்ரோல் மூமெண்ட்ஸை நம்ம பார்க்க முடியும். மூளையில் செரிபெல்லம்ன்ற பகுதியை பாதிக்கப்படும் போது குழந்தைகளுக்கு வரக்கூடியது அட்டாக்சிக் சிபின்னு சொல்லுவோம். இந்த டைப் ஆஃப் சிபியில் குழந்தைங்களுக்கு லாஸ் ஆஃப் பேலன்ஸும் கோஆர்டினேஷனும் நம்ம பார்க்கலாம். 4வது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்சட் சிபின்னு சொல்லுவோம். இது எல்லாமே கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த செரிப்ரல் பால்சி வந்த குழந்தைகள் கிட்ட மெயினாக என்னென்ன சிம்டம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு சீஷர்ஸ் இருக்கும், அதாவது ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம். குழந்தைகளுக்கு ஃபிட்ஸ் அடிக்கடிக்கு பிறந்ததுலேருந்தே வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ரெண்டாவது முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிலேட் மைல்ஸ்டோன்ஸ், அதாவது 3லேருந்து 4 மாதத்துக்குள்ள குழந்தையோடைய தலை நிற்கணும், 6லேருந்து 9 மாதத்துக்குள்ள குழந்தை உட்காரணும், 10லேருந்து 12 மாதத்துக்குள்ள குழந்தை நிற்கணும், 12லேருந்து 15 மாதத்துக்குள்ள குழந்தை நடக்க ஸ்டார்ட் பண்ணணும். இதில் ஏதாவது டிலே இருந்ததுன்னா நீங்கள் இம்மிடியேட்டாக டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து வேறு என்னென்ன சிம்டம்ஸ் குழந்தைங்க கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க கிட்ட கண்ணில் ப்ராப்ளம் இருக்கும், விஷுவல் இம்பேர்மெண்ட் இருக்கும். அடுத்து ஹியரிங் டெஃபிசிட்ஸ், காது கேட்கறதுல ப்ராப்ளம் இருக்கும். குழந்தைங்க வாயிலேருந்து எச்சில் ஊற்றிக்கிட்டே இருக்கும். குழந்தைங்க கிட்ட பிஹேவியர் இம்பேர்மெண்ட் இருக்கும். அடுத்து ஐக்யூ லெவல் லோவாக இருப்பாங்க. பிளாடர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பவுல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக சிபி குழந்தைங்க கிட்ட நம்ம கேஷுவலாகவே பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை குழந்தைங்க கிட்ட நீங்கள் நோட் பண்ணும்போது இமீடியட்டாக நீங்கள் ஒரு நியூரோ டாக்டரை மீட் பண்ண வேண்டியது இருக்கும். டாக்டர் உங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன், மற்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். ஸோ அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் மூளையில் எந்த இடம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கு அடுத்து நியூரோ டாக்டர் உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு மருந்துகள் தருவார். அந்த மெடிசின்ஸை நீங்கள் கண்டினியூஸாக குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரணும். ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான வேலை ஃபிசியோதெரபிஸ்ட்டை மீட் பண்ணுறது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் உங்கள் குழந்தைய ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் குழந்தைக்கு ரெக்கவரி பீரியட் இருக்கும். அதாவது உங்கள் குழந்தையோடைய லைஃபையே இம்ப்ரூவ் பண்ணுறது ஃபிசிக்கல் தெரப்பி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபிசிக்கல் தெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் குழந்தையோடைய ட்ரீட்மெண்ட்டை டிசைன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. குழந்தைக்கிட்ட டெவலப்மெண்டல் டிலே இருந்ததுன்னா டெவலப்மெண்டல் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
சப்போஸ் பேலன்ஸ் கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லை ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தெரபிஸ்ட்டும் அவங்க ஸ்டைலில் தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து கவுச் ஆக்டிவிட்டீஸ், மேட் ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ஸ்விஸ் பால் ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் மேனுவல் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஸ்டைலில் தான் வந்து ட்ரீட்மெண்ட்டை டிசைன் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைய ஒரு ஃபிசியோ சென்டருக்கோ இல்லை ஒரு ஃபிசியோதெரப்பி கிளினிக்கோ நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு பேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து குழந்தை வந்து நியூரோ சம்மந்தப்பட்ட பேபி, அதோடைய இன்டர்னல் ஆர்கன் பாதிக்கப்பட்டிருக்கு. குழந்தை ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட அடாப்ட் ஆகணும். அதுக்கு அடுத்து அட்மாஸ்பியர் அடாப்ட் ஆகணும். ஸோ அதனால் குழந்தைக்கு வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். நம்ம குழந்தைய வந்து புஷ் பண்ண முடியாது ட்ரீட்மெண்ட்காக. ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் வந்து குழந்தை கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப பொறுமையாக தான் வந்து குழந்தைய ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிசியோதெரப்பி கிளினிக்கு கூட்டு போகிறது மட்டும் பத்தாது. உங்கள் தெரபிஸ்ட் உங்களுக்கு ஹோம் எக்ஸசைசஸ் சொல்லிக் கொடுப்பாரு. பேரண்ட்ஸ் வந்து அதை கண்டிப்பாக வீட்டில் குழந்தைக்கு ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வீக்லியும் எக்ஸசைசஸ் கொடுத்தா தான் குழந்தையோடைய அந்த பிளட் சர்க்குலேஷன், பாடி வார்ம்த்தெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ தட் வந்து குழந்தைகிட்ட நம்மளால் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். ரெகுலராக வந்து உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு குழந்தைய நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் ஃபிசிக்கல் தெரப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது குழந்தைகிட்ட கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும், ரெக்கவரியும் இருக்கும். நன்றி.